நம்முடைய பங்களிப்பு இல்லையா? 2 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் சுதந்திர போராட்டத்தில். 50,000 பேர் வன்னியர்கள். இந்த சுதந்திரத்திற்காக போராடி கடலூர் அஞ்சலை அம்மா நீர்நிலை உடைப்பு போராட்டத்தில் போராடி நிறைமார்ந்த கற்பனை சிறைக்கு சென்றார். சிறையிலே தனது குழந்தையை பெற்றெடுத்தார். நீர்நிலை உடைப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்று சிறையிலே தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு நீலாவதி என்று பெயரிட்டார். கடலூர் அஞ்சலை அம்மா தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி உயிரை காப்பாற்றியவன். மயிலாடுதுறை சேர்ந்த நாகப்படையாட்சி தனது வரிவராயக்கத்தில் கோடிக்கணக்கான சொத்தை இழந்தவர் சர்தார் ஆதிகேசவ நாயக்கர். சேலத்தில் கவிச்சிங்கம், அர்த்தநாரீஸ்வர வர்மா, எத்தனை பேர் வன்னியர்கள் சுதந்திரத்திற்காக நாம் போராடினோம். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது, இந்த மக்களுக்கு கிடைத்ததா? எண்ணி பார்க்க வேண்டும். டாடா பிர்லாவுக்கு கிடைத்ததை தவிர இந்த பாட்டாளி மக்களுக்கு கிடைத்ததா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன நடந்தது? இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். சில பேர் நினைக்கிறார்கள், இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி நடக்கும், இவங்க தனியார் நின்று எப்படி முதலமைச்சராக வர முடியும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. தர்மபுரியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி மாவட்ட மக்கள் முடிவெடுத்தது போல் வட தமிழ்நாட்டில் 120 தொகுதி வாங்கின்ற வன்னிய மக்கள் முடிவெடுத்தால் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக. இது இன்றைக்கல்ல 1952 நடந்த வரலாறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுதந்திரம் அடைந்த பிறகு தேர்தல் வருகிறது. தேர்தல் வந்தவுடன் காங்கிரஸ் இருந்த ராமசாமி படையாச்சியார், மாணிக்கவேல் நாயக்கர், சேலம் சுப்பிரமணியம் இவர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று சர்தார் வல்லபாய் பட்டேல் நேருவை சந்திக்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? காங்கிரஸ் நாங்கள் இருந்தாலும் வன்னியர்களுக்கு என்று தனியாக சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஏன் எதை சொன்னான்? நன்கு நாற்காலி ஏற பார்த்துதான் என்று சொன்னார். இந்த சாதியை நன்கு சாதி என்று சொன்னார்கள். எதற்காக நன்கு சாதி என்று சொன்னார்கள்? 2 நண்டை பிடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டனா ஒரு நண்டு வெளியில வராது. ஒரு நண்டு மேல ஏறி வர்ற மாதிரி இருந்ததுன்னா கீழே இருக்கிற நண்டு அது காலை பிடிச்சி இருக்கும். ஆக மாற்றி மாற்றி காலை பிடிச்சி எடுத்துட்டு நண்டு பாத்திரத்துக்குள்ளேயே கிடக்கும். ஆக ஒற்றுமை இல்லாத சாதி, உங்களுக்குள்ளேயே காட்டி பிடிக்கிற சாதி. நீங்கள் உங்களுக்கு தனியாக சீட்டு சட்டமன்ற தொகுதி வேணுமா என்று கேட்டார்கள். இதனால் கோபமடைந்து ராமசாமி படையாச்சியாரும் மாணிக்கவேல் நாயக்கரும் உழைப்பாளர் பொதுநல கட்சியை உருவாக்கி கட்சி துவங்கிய 15 நாட்களில் மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு நமது தம்பிகள் எல்லாம் செல்போன்ல படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல உலகம் பூரா அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட வசதி இன்னைக்கு இருக்கு. ஆனா 1952 என்ன போன் கிடையாது, டெலிபோன் கிடையாது, ரேடியோ கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாது. எப்பயோ ஒரு ரயில் ஓடும், எங்க போனாலும் நடந்துதான் போகணும், கட்ட வண்டியில தான் போகணும். அப்படிப்பட்ட காலத்தில் நன்கு சாதி என்று வன்னியர்களை சொல்லிவிட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று கோபமடைந்து ஒட்டுமொத்த வன்னியரும் கோபமடைந்தார்கள். வன்னியர் ஓட்டு வன்னியருக்கு தான், வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று கோரிக்கை செய்கிறார்கள். எப்படி கோபமடைந்தார்கள்? நன்கு சாதி என்று சொன்னதற்கு வன்னியர்கள் அன்றைக்கு கோபமடைந்தார்கள். ஆனால் இந்த சாதி படிப்பதற்கு இடஒதுக்கீடு கேட்டு 21 பேரை சுட்டு கொலை செய்தார்கள் கருணாநிதியும் எம்ஜிஆரும். இன்றைக்கு வாழ்கிற வன்னியர்களுக்கு கோபம் வந்திருந்தால் கலைஞர் முதலமைச்சராக வந்திருக்கலாமா? எம்ஜிஆர் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்திருக்கலாமா என்பதை எண்ணி பார்க்கிறேன். ஆனால் அன்றைக்கு கோபம் வந்து என்ன செய்தார்கள்? 26 சட்டமன்ற தொகுதியில் உழைப்பாளர் முதல்வர் கட்சி வெற்றி பெற்றது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு இருக்கிற 3 தொகுதி சேர்ந்துதான் இன்னைக்கு ஒரு தொகுதி. ஆக இன்றைய கணக்கு அவர்கள் கிட்டத்தட்ட 80 தொகுதியில் 1952 வெற்றி பெற்றார்கள். 6 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை காங்கிரஸ். யாரை நன்கு சாதி என்று சொன்னார்களோ காங்கிரஸ்காரர்கள் அவரை வந்து ஆதரவு கேட்டார்கள். ராமசாமி படையாச்சியாரி, மாணிக்கவேல் நாயக்கர். 1952 சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் தேர்தலில் முதல் வந்த முதலமைச்சரை ராஜாஜியை
நம் சமுதாய தலைவர்கள் ஆதரவு கொடுத்து